ஹாய் ஆல், நம்ம இந்த வீடியோல இந்தியன் கவர்மெண்ட் லேட்டஸ்டா லான்ச் பண்ணிருக்க ஜிஎஸ்டி 2.0 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சேஞ்சஸ் செப்டம்பர் 21ல ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் ஜிஎஸ்டி கம்மியா இருக்குதா, அது எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல உள்ள டிவி, ஏசி, மானிட்டர், ப்ரொஜெக்டர் இது எல்லாத்துக்குமே 20% ஜிஎஸ்டில இருந்து 18% ஜிஎஸ்டியா கம்மி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டெய்லி எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் லைக் ஆயில், ஷாம்பு, டூத் பிரஷ், பட்டர், ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே 18% ஜிஎஸ்டில இருந்து 13% ஜிஎஸ்டியா கம்மி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் பாத்தீங்கன்னா நார்மல் மெடிசின்ஸ், கிளிக்கோமீட்டர் மாதிரி ஐட்டம்ஸ்ல ஜிஎஸ்டி நிறையவே கம்மி பண்ணிருக்காங்க. இம்பார்ட்டனா லைஃப் சேவிங் மெடிசின்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டில இருந்து 5% ஜிஎஸ்டியா கம்மி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இனிமே நோ ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் ஜிம், பார்பர் ஷாப், யோகா சென்டர்ஸ் அந்த மாதிரி சர்வீஸ்க்கு 18% ஜிஎஸ்டில இருந்து 5% ஜிஎஸ்டியா மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக், பெட்ரோல், டீசல் கார்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் 20% ஜிஎஸ்டில இருந்து 18% ஜிஎஸ்டியா கம்மி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென்சில், ஷார்ப்னர், நோட் புக், மேப்ஸ், சார்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் 12% ஜிஎஸ்டில இருந்ததுல இருந்து இப்போ நோ ஜிஎஸ்டியாவே மாத்திட்டாங்க. அதனால நோட் புக், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு அஃபோர்டபுளா இருக்க பிரைஸ்லயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது மூலமா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம்.